அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்கள்ல அப்துல் பாசித் புகாரியை பற்றி தான் பரவலாக செய்தியெல்லாம் போயிட்டு இருக்குது. இங்கே நம்ம சகோதரர்கள்லாம் கவனிக்க வேண்டியது, சூழ்நிலை கைதியாக நிற்கக்கூடிய அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தவறு செஞ்சுருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும். இது சம்மந்தமாக நம்ம அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நபர்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம பேசணும். ஏன்னா அவங்க சொன்ன அந்த ரெக்கார்டையும் நான் இதில் நான் பதிவு நான் போட்டு விட்றேன். அதையும் நீங்கள் கேளுங்க. ஒய்டிஜே ஜமாத்தில் நீங்கள் இருக்கீங்களா? இல்லை பாய், நான் அந்த ரஃபீக் பாய்க்கு தான் தொடர்பு கொண்ட அவன் நம்பரை வாங்கி அவர் ஃபோனையும் எடுக்க மாட்டாரு. நான் ஊர் கும்பகோணம் பாய், நான் கொய்த்துலேருந்து பேசுகிறேன். அது என்ன பாய், அது உண்மையாகவே அது உண்மையான இதா இல்லை பொய்யானதா? இல்லை அவங்க ஏன்னா வீடியோ போட்டிருக்கிறாங்க, எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா அது விளக்கம் ஆக்சுவலி இப்போ ஒருத்தவங்க மேலே நம்ம சொல்லும்போது யாருக்கா இருந்தாலும் அது உண்மை என்ன பொய் என்னன்னு தெரியல. ஏன்னா வீடியோவில் அவர் பேசியிருக்கிறாப்புல, அவர் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த இருக்கு பாருங்க ப்ரூஃப் அப்படிங்கிற 10 கோடிங்கிறாப்புல. அது எப்படின்னா அந்த பெண் தரப்புல சம்பந்தப்பட்டவங்க எடுத்து போட்டு விட்டாங்க. பெண் தரப்புல சம்பந்தப்பட்டவங்க போட்டு விட்டுட்டாங்களா? ஆமா, அந்த வீடியோ என்ன உங்களுக்கு வீடியோ பார்த்தா எதுவும் என்ன புரியுது எதுன்னு தெரியாது, மட்டும் உங்களுக்கு தெரியும். இல்ல சரி, பெண் தரப்புல போட்டு விட்டுட்டாங்கிறதே வச்சுப்போம். சீர்காழியில அந்த பொண்ணோட சின்ன மாமனார் இருந்தாரு, அப்படித்தானே? ஆமா ஆமா, அது எங்களுக்கு புரியுது பாய். ஆனா அவதூறு அள்ளி வீசினது எல்லாமே ரஃபீக் பாய் தானே? அவதூறுன்னா புரியல. இப்ப அவர் 10 கோடி ரூபாய் ஒருத்தவங்க ஏமாத்திட்டதா சொல்றாரு. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, பல பெண்கள் திருமணமான பெண்கள்கிட்ட நகையை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டதா சொல்றாரு. ஹவாலா போன கைமாத்த வரும்போதுதான் நாங்க கையும் களவுமா புடிச்சிட்டோம்னு சொல்றாரு. இப்ப இதற்கெல்லாம் ஆதாரம் கொடுக்கணும்ல பாய். ஆதாரம் அதுதான் சொல்றேன். நீங்க இந்த முட்டை இந்த வீடியோ பாத்துருக்கீங்க, ஆதாரம் இன்ஷால்லா இன்னும் ஒரு நாள்ல வெளியிடுவாங்க, பாருங்க. யாரு வெளியிடுவாத? அது ஜமாத்துல பண்ணுவாங்க. ஜமாத்துல வெளியிடுவாங்க. 2-3 நாள் ஆகுமா? அவங்க சொந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் அனுப்புவாங்க பேஜ்ல. இல்ல பாய், 2-3 நாள் ஆகும் ஆதாரம் அனுப்புறதுக்கு. ஆதாரம் அப்ப 2-3 நாள் ஆகும்னா ஆதாரத்தை எப்படி ரெடி, இதுக்கப்புறம் தான் ரெடியே பண்ண போறீங்களா? ரெடி பண்ணலாங்க பாய், அவங்க வேலையா இருக்கு ஜமாத் வேலை. ஏன் பாய் ஜமாத் வேலையா இருக்குன்னா அப்புறம் ஏன் பாய் ஹவாலா பணத்தை கைப்பற்றதுக்கு வரணும்? அவ்வளவு வேலையா இருக்கிறவங்க நீங்க சமுதாயத்துக்கு மத்தியில நீங்களும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்க. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்குது. உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல யாரும் அதை எதுவும் செய்ய போறது இல்ல. ஓ, இப்படி உள்ள ஒரு மனிதர் இப்படி செய்தாரான்னு கடந்து போறாங்க, அவரை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. அப்படி இல்லைன்னா ஆனா எந்த விதமான ஆதாரமுமே இல்லாம, எந்த விதமான ஒரு உகந்ததும் இல்லாம நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசுறாப்புல. பேசுனதெல்லாம் சரிதான், ஆதாரம் எங்க மெண்டா? ஆதாரம் இல்ல. போனை அமுத்தி போட்டு வச்சிருக்கிறாப்புல. போனை அடிச்சாலும் எடுக்க மாட்டாப்புல. ஆமா பாய், அவருக்கு போனுக்கு அடிச்சு தொடர்பு கொண்டுட்டு தான் நான் இன்னொரு ஒரு சகோதரருக்கு தொடர்பு கொண்டேன். அவர் என்கிட்ட பேசினாரு. அந்த சகோதரர் சொன்னாரு, நான் ஜமாத்துல இப்ப நான் இல்ல பாய், அதுல இருந்து நான் வந்துட்டேன். ஆனா என்ன பொறுத்த மட்டும் அவர் நல்ல மனுஷன், அப்துல் பாசித் புகாரி நல்ல மனுஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு அழகா 2.5 மணி நேரம் பேசினாரு. ஆனா அவர் ஜமாத்துல இல்ல அப்படின்னாரு. அவரு முன்னாடி இருந்தாரா, இப்ப அதுல இருந்து விலகிட்டேன், ஒரு வருஷம் கொஞ்சம் கருத்து முரண்பாடு, நான் வந்துட்டேன் அப்படின்னாப்ல. நீங்க நேத்து எங்க பாய் இருந்தீங்க? அந்த வீடியோல இருந்தீங்களா? நீங்க இல்ல பாய். இப்ப நீங்க அந்த ஜமாத்துல இருக்கிறீங்க. இப்ப உங்களோட நீங்க அந்த தலைவர் தான், உங்களுக்கு அவர் தலைவர்னு நினைக்கிறேன், அந்த பாயே ரஃபீக்குங்கிற பாயே. நான் என்ன கேக்குறேன், நீங்க அவர்கிட்ட சொல்லணும்ல, பாய் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டீங்களே, இப்ப எல்லாருமே கேக்குறாங்களா, அதுக்கு உண்டான இதை நீங்க தானே கொடுக்கணும்னு நீங்க சொல்லணும் பாய். நாங்க எடுத்து நாங்க போட கிடையாது. சரி, நாங்க போடணும்னு எடுத்து போட கிடையாது. சரி, வீடியோ நீங்க எடுத்து போடல, அதுல பேசுன நபர் யாரு? பேசிட்டு இருக்கப்போ யாரோ அந்த பெண் வீட்டு தரப்புல இருந்து எடுத்து போட்டு விட்டாங்க. இல்ல பெண் வீட்டு தரப்புல இருந்து எடுக்கட்டும் பாய், அதுல பேசுன நபர் யாருன்னு கேக்குறேன். இந்த குற்றச்சாட்டுகள் வச்சனதெல்லாம் யாரு? ஆமா, அவர்தான். ரஃபீக் தானே? ஆமா. அவர் ஏன் அந்த குற்றச்சாட்டு வச்சாரு? அதுக்கு ஆதாரம் இருக்குது அவர்கிட்ட? அதுதாங்க, ஆதாரத்தோட தாங்க பேசுவாங்க. ஆதாரம் இல்லாம எப்படிங்க பேசுவாங்க? சரி, ஆதாரம் இல்லாம பேச மாட்டாங்க, ரைட். அந்த ஆதாரம் எங்க? அதுதாங்க ஆதாரத்தோட எல்லாம் ஃபுல்லா எல்லாம் இது போடுவாங்க. நீங்க அப்ப பாருங்க, அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் சரி, எப்போ போடுவாங்க ஆதாரத்தோட? இப்ப ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்க கேட்கற நிறைய பேர் கேட்டுட்டு சரிப்பா அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. சரி, இல்ல அதுதான் ஆதாரம் எப்போ பாய் கொடுப்பாங்க? அவரு எதுவுமே பேசல கொள்ளவே, நீங்க தான் பேசுறீங்க வைக்கிறீங்க எல்லாம் அப்படின்ட்டு இது பண்றாங்க. சரி, ஃபுல் ஆதார் டீடைல் எல்லா இதுவும் உங்களுக்கு வரும், அப்ப பாருங்க. அது எப்போ வரும்னு கேக்குறேன். நீங்க அந்த ஜமாத்துல இருக்கிற ஆளு தானே, உங்க தலைவர் தானே, எப்போ வரும்? அதுதாங்க பாய், தர்பியா வேலையா அலைஞ்சிட்டு இருக்காங்க பாய், இன்ஷால்லா விட்டுவாங்க பாய். அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட உங்க தலைவர்கிட்ட நீங்க சொல்லுங்கிறேன். என்ன சொல்ல புரியல. போன் நிறைய பேர் அடிக்கிறாங்க, ஆதாரம் நீங்க பேசி இருக்கிறீங்கன்னு உங்களை தான் சொல்றாங்க, ஆதாரத்தை வெளியிடுங்கன்னு சொல்லுங்க. பண்ணிட்டு இருக்காரு, நீங்க தான் சொல்றீங்க அந்த போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு பாய். போன் அடிச்சா அவருக்கு காலிங் மட்டும் தான் போகுது, ரிங்கிங் போல. ஆனா மெசேஜ் போட்டா டபுள் டிக்கு உழுவுது. வாட்ஸ்அப் செட்டிங்ல போயிட்டு அன்னோ காலை போய் ஆஃப் பண்ணலாம், ப்ளூ டிக்கு. அதாவது அது மெசேஜ் மாதிரி உழுவும், போன் வர நம்மளுக்கு வராது. டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிறது, கான்டாக்ட் சேவ்ல உள்ளது மட்டும் தான் வரும். அப்படி பண்ணி வச்சிருக்காரு அவர்.
பாய் இந்த நம்பர் யாரு குடுத்தான்னா, உங்களுடைய Facebook தளத்துல வந்து எல்லா பதிவுகள்லயுமே நீங்க போட்டிருக்கிறீங்கல்ல 3 நம்பரு. Facebook நம்பர்ல 3 நம்பர் போட்டு. இப்ப Facebookல உங்களுடைய ஜமாத்துடைய பேரு போட்டு, நீங்க பண்ணக்கூடிய பயான்கள், போக்குவரத்தெல்லாம் அதுல பதிவு செஞ்சிருக்கிறீங்கல்ல? அதுல தான் அந்த இப்ப நம்பர் யார்ட்ட வாங்குனீங்கன்னு சொன்னீங்கல்ல? நம்பர் உங்களுடைய நம்பர் தான் பாய் அந்த போஸ்ட்ல போட்டிருக்குதா பாய். ஒரு போட்டோவுக்கு கீழேயுமே ஒரு 3 நம்பர் போட்டிருக்க. குர்பான் கொடுக்கறதுக்கு ₹150 ஒரு ஆளுக்கு. அதுக்கு கீழ வந்து இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கன்னு தான் எல்லா நம்பரும் போட்டிருக்கீங்களா? அதுல தான் உங்க நம்பர் இருந்துச்சு. அதுல தான் எடுத்தேன். அவரை வந்து தயவு செய்து வீடியோ போட சொல்லுங்க பாய். நீங்களும் ஒரு மூமின், நான் ஒரு மூமின், சகோதரங்கிற ஒரு இதுல தான் பேசுறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஸ்லிம் சகோதரன்ங்கிறான். நீங்க ஒண்ணும் வெளியாளு கிடையாது. நீங்க என்னோட சகோதரன், நான் உங்களோட சகோதரன். அப்படியே அவர் தவறு பண்ணாரா என்னங்கிறது தெரியாது. அப்படியே இருந்தாலும் கூட ஒருத்தவங்களோட தவற நம்ம மறைச்சா மறுமையில நம்மளோட தவறத அல்லாஹ் மறைக்கிறதா சொல்றான். ஏற்கனவே நம்ம ஒரு கூட்டம் நம்மள கொதறிக்கிட்டு கிடக்குது. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல பாய். நீங்க ஊர்ல ஒரு ஆலிமுங்கிறாப்புல அவரு வேற போட்டிருக்கிறாப்புல. இதெல்லாம் தெரியாதா பாய்? இது எவ்வளவு பெரிய சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்துது தெரியுமா? அப்துல் புகாரி எனக்கு மாமனோ மச்சானோ கிடையாது பாய். பெண் தரப்புல வந்து ஒரு நியாயமா ஒரு நம்ம சொந்தத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்தா நம்ம என்ன பேச? பாய் பெண்ணுக்கு நடந்திருந்தான்னா நான் ஒண்ணு கேட்கிறேன் பாய். பெண்ணு பேசவே இல்லையே பாய். பேசுனது பூரா ரபிக்கு தான் பாய். அதனால தான் பாய் இவரை கேள்வி கேட்கிறோம். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க பாய். நீங்க அப்ப நீங்க அப்ப பார்த்துட்டே பேசுங்க. அப்ப அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்க கேளுங்க. அததான் கேட்கிறேன். நீங்க அததான் பாய் சொல்றோம். நீங்க அதை போட்டீங்கன்னா இந்த கேள்வியே வராது. எல்லாம் பார்த்து நீங்க கேட்டு அதுக்கப்புறம் அடிங்க. நீங்க அதுதான் பாய். அதை நீங்க எப்ப போடுவீங்கன்னு தான் கேட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் வந்து அதை வந்து சொல்லவே மாட்டீங்க. எப்பெல்லாம் தெரியல. அது வெளியே வாங்க போயிட்டாலாம். நீங்க வந்து சொல்லுங்கங்கிற உங்க தரப்புல நீங்க ஜமாத்துல இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்கங்கிற அழுத்தம் கொடுங்கங்கிறேன். இல்ல அவர் செஞ்சது தவறா இருந்தா மன்னிப்பு கேட்கணும். அவரு பொது தளத்துல ஒருத்தர் அவர் நியாயத்தானே எடுத்து பேசினாரு. என்ன தவறு எல்லாத்துக்கும் முஸ்லீம்ன்ற போறல வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நியாயப்படுத்திட்டு வந்துக்கலாம். சரி, நியாயப்படுத்த சொல்ல ஆதாரம் எங்க இருக்கு? ஆதாரம் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னா வாய்க்கு வந்ததை பேசலாம். அது மார்க்கம் சொல்லியிருக்கா? வாய்க்கு வந்ததை பேசலாமா? யாரு மேல யாரு வேணாலும் வாயால ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். அதான் சொல்லுதுங்க. ஒரு இது அநியாயம் நடந்திருக்குன்னா தெரியாம யாரும் வந்து பேச மாட்டாங்க ஜமாத்துல, புரியுதுங்களா? என்ன யாரு என்ன யாரு வந்து பேச மாட்டாங்க? இதே அப்துல் பாசித்தை உங்க ஜமாத்துல கூப்பிட்டு நீங்க வந்து மேடை ஏறி பயான் சொல்ல வைக்கலையா? அதான் நீங்க பேசுறத பார்த்தா அவரோட இது மாதிரி தெரியுது பாய். நான் அவரோட இது இல்ல. இப்ப நான் சொல்றேன், நான் யாருன்னு. நான் பழனி பாபாவுடைய மாணவன் பாய். நானு நான் பழனி எது வந்தோன்னே ஆதாரம் இந்த போனை வச்சுட்டாரு. வீடியோவில் வந்து ரபிக் பாய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது மாதிரி திருச்சியில் வந்து அவங்க ஹவாலா பணம் வந்து 90 லட்சம் வந்து மாற்ற வந்திருக்கிறாங்க. 10 கோடி ரூபா வரைக்கும் வந்து மோசடி வந்து பண்ணதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சட்டப்படி நீங்கள் வந்து கொண்டுட்டு போகலாம் இல்லையா? இப்போ அப்துல் பாசித் புகாரி அவர்களை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் அந்த அடிப்படையில் நம்ம வந்து பேச கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தீன் கல்வியை வந்து மக்களிடத்திலேயே நல்ல அந்த பயான் மூலியமாக பேச்சாற்றல், அவங்களுடைய பேச்சாற்றல் மூலியமாக வந்து கொண்டுட்டு போய் நல்லெண்ண அடிப்படையில் வந்து கொண்டு போய் சேர்த்தவங்க. அப்துல் பாசித் புகாரி அவர்கள் பயான் பண்ணும்போது அந்த அளவுக்கு சிறப்பானதாகவும் கண்ணியமிக்கதாகவும் வந்து இருக்கும். இஸ்லாமிய அடிப்படையில் தீன் கல்வியை வந்து தீன் மார்க்கத்தை வந்து அந்த அளவுக்கு மக்களிடத்தை வந்து கொண்டுட்டு போய் சேர்த்த ஒரு பங்கு வந்து நம்ம அப்துல் பாசித் புகாரி அவர்களையும் வந்து சேரும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தான். அவங்க வந்து தப்பு செஞ்சாங்களா தப்பு செய்யலையா அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருத்தவங்க மட்டும்தான் வந்து அறியுமா. உங்கள் கிட்ட வந்து ப்ரூஃப் இருந்துச்சுன்னா சட்டப்படி நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் வந்து அணுகி நீங்கள் அவங்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கை வந்து எடுக்கலாம்.